யோசிச்சு பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. ஆனா அவர் மூலமா இறக்கப்பட்ட திருக்குர்ஆன்ல என்ன கூறப்படுதுன்னா, இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனும் படைத்தது இறைவன் தான். இது தத்தமது வட்ட வரைக்குள்ளேயே நீந்துகின்றன என்று சுட்டி காட்டியிருக்கான். இதுல சந்திரன் சுழலத்தை நாங்க வெற்று கண்ணால பார்க்க முடியும். ஆனா சூரியன் சுழலத்தை எங்களை வெற்று கண்ணால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, இறைவன் கூறுகின்றான், இரண்டு சுவையுடைய 2 கடல்களை நாங்க சங்கமிச்சிக்கிறோம், ஒன்று சேர்த்திருக்கோம். ஆனா அது ஒன்றுடன் ஒன்று கலக்காமலுக்கு தடையை விதிச்சிருக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, உப்பு சுவையுடைய ஒரு கடலும் இனிப்பு சுவையுடைய இன்னொரு கடலும் ஒன்றாகுது. ஆனா இரண்டும் தமக்கிடையில தன் சுவையை கலந்து கொள்ளாமலுக்கு பிளவுபட்டு காணப்படுது. இதுல முக்கியமா குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் என்னன்னா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலைவனத்துல வாழ்ந்த மனிதர் தான் முகமது நபி. அவர் தன் வாழ்நாளிலேயே கடலை பார்த்ததே இல்லை. ஸோ அவர் மூலமா தான் இந்த அறிவியல் தத்துவம் திருக்குர்ஆன்ல வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, மனிதர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான், ஏன் நாங்க இந்த பூமியில மலைகளை முளைகளாக்கவில்லையா அப்படின்ட்டு. இதுல இருந்து என்ன தெரிய வருது, இந்த வானம் அளவுக்கு எவ்வளவுக்கு இந்த மலைகள் வளர்ந்திருக்குதோ அதே அளவு பூமிக்குள்ளும் முளைகளாக காணப்படுது. இதுல இருந்து எப்படி நாங்க எங்களுக்கு அறிவுபூர்வம் எடுத்துக்கொள்றது? இந்த விஷயம் எங்கள் பூமியின் அடுக்கத்தையோ அல்லது இந்த பூமி நிலையாக காணப்படுறதுக்கோ ஒரு ஆதாரமாக காணப்படும். மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரால எப்படி இதை கூறியிருக்க முடியும்? ஆகவே அவருக்கு இறைவனின் உதவி கிடைத்திருக்கின்றது.